भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्घलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपत्वदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापतकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शिखरं भवेत् ईश्वरेति विरेदंश श्रीचैतन्यं नमामित्वम्। हरे कृष्णा। ஆடியோ கேக்குதுல எல்லாருக்கும்? हरे कृष्णा माताजी केकर माताजी नमस्कार। கேக்குது மாதாஜி. हरे कृष्णा माताजी நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். நாம இன்னைக்கு 49வது பதம் படிக்கணும். திரும்ப நம்ம பழைய ஸ்டைலுக்கே போயிடலாம். நேத்து பார்த்ததுல என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு? இந்த புருஷோத்தம மந்திரம் நம்ம 15 சாப்டர் ரிசைட் பண்ணோம். அப்புறம் ஒரு கீர்த்தனம் பாடணும். அதனால அதை நம்ம இந்த ஒரு செஷனை நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஏன்னா டைம் ரொம்ப போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப நம்ம அதே ஸ்டைலுக்கு போயிடலாம். நேற்று என்ன பார்த்தோம், என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. அவர் பிரம்மாட்ட இருந்துதான் எல்லாமே வருது, அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி அனுஷ்டு சந்தர் திருஷ்டு சந்தர் அப்படின்றது தசையில இருந்தும் அவருடைய அந்த நரம்புல இருந்தும் வருது அப்படின்னு சொன்னீங்க. அது பகவத்கீதை அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பகவத்கீதை மட்டும் கிடையாது, வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான மீட்டர் அது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. தானம் தவம் கல்வி சத்தியம் இதெல்லாம் 4 அங்கங்கள்னு பார்க்கணும். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. வேற யாராவது? பிரமதேவரின் ஆத்மாவானது பரிசு எழுத்துக்களால் வெளிப்பட்டது. பிரபு, பிரமதேவரின் ஆத்மாவானது பரிச எழுத்துக்களால் வெளிப்பட்டதாகும். ஓகே. பிரம்மதேவரின் ஆத்மா அப்படின்னு கிடையாது. எங்கேன்னு சொல்றீங்க பிரபு? அவருடைய ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தோமா? 47 மொழிபெயர்ப்பு. ஓகே பிரபு. ஸ்பர்ஷ எழுத்துக்களாக வெளிப்பட்டது. எஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ பதம் 49.
ததோ பாரம் உபாதாய சசர்காய மனோ ததே. அதன் பிறகு பாலுறவு வாழ்க்கைக்கு தடை இல்லாத மற்றொரு உடலினை பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு அவர் மீண்டும் படைப்பு தொழிலில் ஈடுபடலானார். சோ முதல்ல அந்த விருப்பம் வந்ததுனால அந்த உடலை விட்டுட்டார். இப்ப திரும்ப வந்து இன்னொரு உடலை வந்து அவர் ஏத்துக்கிறார் அப்படின்னா அந்த எண்ணத்தை விட்டுட்டார். இப்போ அந்த எண்ணத்தை அவர் ஏத்துக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி 48 படிக்கல மாதாஜி. 48 படிச்சாச்சு மாதாஜி. ஓகே சாரி படிக்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 48 படிக்கல மாதாஜி. படிக்கல 48 மாதாஜி. படிக்கணும் மாதாஜி. 48 தான் படிக்கணும் மாதாஜி. 48 படிக்கணுமா? 48. ஆமா மாதாஜி. ஓகே. சப்த பிரம்மாத்மனஸ்தஸ்ய வியக்தாத்மனः பரஹ பிரம்மா பிரம்மாவபாதி விததோ நானா சக்தி உபப்ரும்ஹிதஹ. மொழிபெயர்ப்பு பொன்னுரை வழங்கிய தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. மனவாசகம் கடந்த ஒலிக்கு ஆதாரமாகவும் கண்ணுக்கு புலனாகின்ற புலனாகாத கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் விளங்கும் முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட அவதாரமே பிரம்மதேவர் ஆவார். பிரம்மதேவர் நானாவித சக்திகளையும் தன்னிடையே கொண்டு வந்திருப்பதோடு முழு மெய்ப்பொருளின் முழு வடிவமும் ஆவார். சோ பிரம்மா தனியா ஒரு கடவுள் கிடையாது, பகவானுடைய விரிவங்கம் தான் அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உமா மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஸ்ரீல கிருஷ்ணா. பிரபுபதற்கு ஜெய். பிரம்மதேவரின் பதவியானது இப்பிரபஞ்சத்திலேயே உயர்ந்த பொறுப்புமிக்க பதவியாகும். மேலும் இப்பதவி இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒருவருக்கே இறைவனால் அளிக்கப்படுகிறது. சில நேரங்களில் இப்பதவிக்கு பொருத்தமான ஒருவர் கிடைக்காத பொழுது முழுமுதற் கடவுளே பிரம்மனாக வேண்டி இருக்கிறது. உலகில் பிரம்மதேவரே முழுமுதற் கடவுளின் ஒட்டுமொத்த பிரதிநிதி ஆவார். பிரணவ மந்திரமான உன்னத ஒளி அவரிடமிருந்தே வருகிறது. அதனாலேயே அவருக்கு நானாவித சக்திகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலிருந்து இந்திரன், சந்திரன், வருணன் போன்ற தேவர்கள் தோன்றினர். அவரது மகளை அடைய விரும்பிய காரணத்தினாலேயே அவரது சக்திக்கு எந்தவித பங்கமும் நேர்ந்து விடாது. பிரம்மதேவர் அவ்வாறு நடந்து கொண்டதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. அவர் ஒரு சாதாரண உயிர் பொருளை போன்று அனைவராலும் கண்டிப்பதற்கு உரியவர் அல்லர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த லீலையில நமக்கு பாகவதத்துல மரிச்சி முதலான அவருடைய மகன்கள் அவர்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சில புராணங்கள்ல அவங்க வந்து பிரம்மதேவரை தாழ்வா நினைச்சாங்க, அவரை பார்த்து ஏளனமா புன்னகை செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் இருக்கு. சோ அதனால அவங்களுக்கு என்ன 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 ஒரு கதி ஏற்பட்டது அப்படின்னா, அவங்களுக்கு தூய பக்தி அப்படிங்கிறது கிடைக்கல. மரிச்சி முதலான முனிவர்களுக்கு தூய பக்தி அப்படிங்கிறது கிடைக்கல. நாரதர் அதை பண்ணல, அதனால அவர் தூய பக்தரா இருக்கார். அவங்க காலநேமியுடைய மகன்களா பிறக்க நேர்ந்தது. அந்த ரிஷிகள் எல்லாம் காலநேமியுடைய மகன்களா பிறந்து, அதுக்கப்புறம் காலநேமிக்கு சார்ந்த மகன்களுக்கு ஒரு சாபம் இருக்கு இல்லையா, தந்தையாலே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு. அதனால அடுத்த பிறவியில வசுதேவர் தேவகியுடைய வயிற்றுல பிறந்து கம்சனால இந்த குழந்தைகள், கிருஷ்ணர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி 6 குழந்தைகள், இந்த 6 குழந்தைகள் இந்த ரிஷிகள் தான் இந்த 6 குழந்தைகளா பிறந்து கம்சனால கொல்லப்பட்டார்கள். காலநேமி தான் கம்சனாவர் அப்படிங்கிற குறிப்பும் இருக்கு. அதனால பிரம்மாவுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக பிரம்மா அந்த மாதிரி ஒரு செயலை செய்தார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த பதம் 49. ததோ அபாரம் உபாதாய சசர்காய மனோ ததே. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து மீண்டும் ஒரு உடலை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாலுறவு வாழ்க்கைக்கு தடையில்லாத மற்றொரு உடலினை பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு அவர் மீண்டும் படைப்பு தொழிலில் ஈடுபடலானார். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டவத்சலாம். இதற்கு முன்பு பிரம்மதேவர் கொண்டிருந்த உடல் உன்னதமானது என்பதோடு பாலுறவு விருப்பத்திற்கு அது தடை செய்யப்பட்ட உடலும் ஆகும். அதனாலேயே பிரம்மதேவர் பாலுறவு கொள்வதற்கு தடையில்லாத மற்றொரு உடலை பெற வேண்டியதாயிற்று. இவ்வாறு அவர் படைப்பு தொழிலில் தன்னை மீண்டும் ஈடுபடுத்திக் கொண்டார். அவரது முந்தைய உடல் பனிமூட்டமாக மாறியது என்று முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொந்த மனோபாவங்கள் தான் மாறுது. ருஷீனாம் பூரி வீர்யானாம் அபி சர்க்கம் அவிஸ்திருதம் ஞாத்வா தத் திருதயத்தே பூயஸ் சிந்தயாம் ஆசகௌரவ. ஓ குருகுல தோன்றலே, குருகுல தோன்றலே,
ஆற்றல் மிக்க உயர் சக்தி உடையவர்களான இம்மாமுனிவர்கள் இருந்த போதிலும் ஜனத்தொகை போதுமான அளவு அதிகரிக்கவில்லை என்பதை பிரம்மதேவர் உணர்ந்தார். அதனால் எவ்வாறு மக்கட்தொகையினை பெருக்குவது என்று அவர் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார். ஸோ இன்னும் எல்லா பிளானட்டரி சிஸ்டமும் இன்னும் ஃபுல்லா ஆகலை. 17-14 லோகங்களும் இன்னும் ஃபுல்லா ஜீவராசிகளால நிரப்பப்படலை. ஏன்னா பிரஜாபதிகளுடைய வேலை அதுதான், ஆத்மாக்களை அந்தந்த இடத்துல கொண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அது நடக்கலை. அதனால திரும்ப பிரம்மா வந்து சிந்திக்கிறார். அப்போ என்ன ஆகுது? அகோ அத்புதம் ஏதன்மே வியாபிருதஸ்யாபிநித்யதா நகி ஏதந்தே பிரஜானூனம் தெய்வம் அத்ர விகாதகம். பிரம்மதேவர் தனக்குள் இவ்வாறு எண்ணினார். அந்தோ நான் இப்பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்தவனாக இருந்த போதிலும் கூட மக்கட்தொகை பெருக்கமானது போதிய அளவு இல்லை என்பது ஒரு அதிசயமே ஆகும். இத்துருஷ்ட நிலைக்கு விதியை தவிர வேறு யாரை காரணம் சொல்வது? பிரம்மதேவரை நொந்துக்கிறார், இதெல்லாம் வந்து விதிதான் அப்படின்னு சொல்லி. ஏவம் யுக்த கிருதஸ்தஸ்ய தெய்வம் சாபேக்ஷதஸ்ததா கஷ்ய ரூபம் அபூத்வேதா யத் காயம் அபிக்ஷதே. இவ்வாறு அவர் ஆழ்ந்து சிந்தித்து இயற்கைக்கும் மேலான சக்தியினை தியானித்த பொழுது 2 உருவங்கள் அவர் உடலில் இருந்து தோன்றின. அவை பிரம்மதேவரின் உடலாக இன்றும் போற்றப்படுகின்றன. ஸோ அவருடைய உடல்லேருந்து 2 உடல் தோன்றுது. இந்த 2 உடல் யாரு, அவங்களுடைய செயல் என்ன ஆனது அப்படிங்கிறது நம்ம இந்த பொருளுரையில பார்க்கலாம். தனபாக்கியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீலா பிரபுபாதருக்கு ஜெய். பிரம்மதேவரின் உடலில் இருந்து 2 உடல்கள் தோன்றின. ஒன்றிற்கு பெரிய மீசை இருந்தது, மற்றொன்றிற்கு மார்பகங்கள் பெருத்திருந்தன. அவர்களில் தோற்றத்திற்கு ஆதாரம் என்னவென்று யாராலும் விளக்க முடியவில்லை. பிரம்மதேவருக்கு அவர்கள் மைந்தனா அல்லது புதல்வியா என்பதற்கான குறிப்பு எதுவும் இல்லை. இன்று வரை அவர் காயம், அதாவது பிரம்மதேவரின் உடல் என்றே அறியப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு ஆண் பெண் உருவங்கள் வெளியில வர்றதை நம்ம பார்ப்போம். தாபியாம் ரூப விபாகாபியாம் மிதுனம் சமபத்தியத. இவ்வாறு தனித்தனியே வந்திய புதிய உடல்கள் 2ம் பாலுறவு நிலையில் ஒன்றாக இணைந்தன. ஸோ அது வரைக்கும் ஆண் பெண் இன சேர்க்கையினால இந்த படைப்பு அப்படிங்கிறது நடக்கல. பிரம்மதேவர் வந்து தன்னுடைய மானசீகமான புத்திரர்களை தான் இது வரைக்கும் படைச்சிட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த உருவங்கள்னால ஆண் பெண் இணையக்கூடிய அந்த பாலுறவு வாழ்க்கை ஆரம்பமாகுது. எஸ்து தத்ர புமான்சோ அபூன் மனுகு ஸ்வயம் புவஸ்வராட் ஸ்திரீயாசி சதுர்பாக்யா மகிஷி அஸ்ய மகாத்மனக. அவர்கள் இருவரில் ஒருவர் ஆண். அவர்தான் பிற்காலத்தில் ஸ்வயம்புவ மனு என்று அழைக்கப்பெறும் சிறப்புடையவர் ஆவார். மற்றொருத்தி பெண். இவளே மகாத்மா மனுவின் மனைவி என்று அறியப்படும் அரசி சதரூபா என்பவள். ஸோ இந்த ஸ்வயம்புவ மனு சதரூபா இவங்க 2 பேரையும் நம்ம மறக்கவே கூடாது. இவங்க 2 பேரும் தான் மனு, மனித குலத்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லப்படுகிற மனு. இவங்களுடைய வம்சாவழியினரை பத்தி தான் கிட்டத்தட்ட நாம வந்து 7வது காண்டம் வரைக்கும் படிக்க போறோம். ஸ்வயம்புவ மனு சத்தரூபாவோட குடும்ப கதையை தான் நம்ம வந்து 7வது காண்டம் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ அதனால ரொம்ப முக்கியமான இவங்க 2 பேர். பிரம்மாவுடைய முதல் நாள்ல தோன்றிய மனுக்கள் ஸ்வயம்புவ மனுவும் சத்தரூபாவும். பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் வர்றாங்க. பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது 12 மணி நேரம் இல்லையா? பகல் பொழுதுங்கிறது 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அப்போ 12 மணி நேரத்துல 14 மனுக்கள் அப்படின்னா எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம்? 1 மணி நேரத்துக்கு 1 மனு கிடையாது, ஷார்டேஜ் ஆகுது இல்லையா? 14 மனுக்கள் வர்றாங்க. ஸோ 50 நிமிஷம் தான் ஒரு மனு. மனுவுடைய ஆட்சி காலம் 50 நிமிடங்கள் தான். ஆனா அது நமக்கு கோடிக்கணக்கான வருடங்கள். 74 சதுர்யுகங்கள் ஒரு மனு ஆட்சி பண்றாங்க. நமக்கு அது 74 சதுர்யுகம், பிரம்மாவுக்கு அது 50 நிமிஷம் தான். ஸோ அதனால இந்த ஸ்வயம்புவ மனு சதரூபா இவங்களுடைய சந்ததிகள் யாரு, அவர்களுடைய சந்ததிகள் யாரு, இவங்க குடும்ப கதை எது வரைக்கும் போக போகுது? 7th கேண்டோ வரைக்கும் போக போகுது. அதுக்கப்புறம் தான் பரிஷத் மகாராஜர் ஒரு கேள்வி கேட்கிறார், மற்ற மனுக்களை பத்தி சொல்லுங்க, ஸ்வயம்புவ மனு சதரூபாவுடைய குடும்பங்களை பத்தி, அவருடைய சந்ததியினரை பத்தி, வாரிசுகளை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்லிட்டீங்க, மற்ற மனுக்கள்லாம் என்ன ஆனாங்க, அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்ப கேட்கும்போது தான் அடுத்தது சாக்ஷுஷ மனு அவங்களுடைய வம்சங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ததா மிதுன தர்மேன பிரஜாஹி ஏதாம் பபூவிரே. இதன் பின்னர் இவர்கள் இருவரும் பாலுறவின் மூலம் உலகின் மக்கள் தொகையை ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரித்தனர். அப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்போ ஸ்வயம்புவ முனி எப்படி பேசுறாரு, ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம்.
ससापि सतरूपायां पञ्चापत्यानि अजीजनत् प्रियव्रते तान् उत्थानपादौ तिस्रः कन्याश्च भारत आहुतिः देवहूतिश्च प्रसूदित् इति सत्तम. சோ அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறாங்க? ஓ பரத குலத்தொன்றனே, உரிய காலத்தில் அவர் மனு சதரூபாவினிடத்தில் 5 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவர்களுள் 2 ஆண்கள், ஒருவர் பிரியவிரதன், மற்றொருவர் உத்தானபாதன். மீதி 3 பெண்கள், ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி என்பன அவர்களது பெயர்கள். இதெல்லாம் ஒரு கதை மாதிரி அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். கஷ்டமே கிடையாது. ரொம்ப பெரிய தத்துவங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 5 குழந்தைங்க. 5 குழந்தைங்க பேர் என்னென்ன? பிரியவரதன், உத்தானபாதன், உத்தானபாதன், பெண்கள் ஆகுதி, தேவஹூதி மற்றும் பிரசூதி. சரி, இதுல யார பத்தி உங்களுக்கு தெரியும்? இந்த 5 பேர்ல யார் யார பத்தி உங்களுக்கு தெரியும்? தேவஹூதி, உத்தானபாதன் மத்தி வந்து சுனிதி, வந்து கபிலரோட வெரி குட். அம்மா கபிலரோட தேவஹூதி. தேவஹூதி. அப்பா யாரு? கர்தம முனிவர். வெரி குட். அவங்களுக்கு தான் கபிலர் பிறக்கிறார். சோ உத்தானபாதர் வந்து துருவனுடைய அப்பா இல்லையா? சோ அதுக்கப்புறம் பிரியவிரதன் வந்து தவம் பண்ண போயிடுறார், பிரம்மச்சரியா தவம் பண்ண போயிடுறார். ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நெசசிட்டியா இருக்கு, அதனால திரும்ப வந்து அவர் திருமணம் செய்துகிட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்று, ரொம்ப பெரிய விஷயம். எத்தனை கோடான கோடி வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ தேவஹூதி, ஆகுதி, பிரசூதி. ஆகுதியை வந்து பிரஜாபதி தக்ஷனுக்கு கொடுத்துடுறாங்க. தேவஹூதி கர்தமரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிரசூதி வந்து ஒரு ரிஷி, அவர் பேரு ஓகே நெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம். ஆகுதி ருஷயே பிராதாத் கர்தமாய து மத்யமாம் தக்ஷாயாதாத் பிரசூதிம் ச யத ஆபூரிதம் ஜகத். சின்ன பேர் அவர்கள். தந்தையான மனு தன் மூத்த புதல்வி ஆகுதியை ருச்சி என்னும் முனிவருக்கு ருச்சி ஆகுதியை யார் கொடுக்கிறாரு? ருச்சி அப்படிங்கிற முனிவர் கொடுக்கிறார். 2வது புதல்வி தேவஹூதியை கர்தம முனிவருக்கும், கடைசி பெண் பிரசூதியை தக்ஷனுக்கும் மணமுடித்து கொடுத்தார். இவர்களில் இருந்தே உலகின் மக்கட்தொகை பெருக ஆரம்பித்தது. சோ இந்த மாதிரி இவங்க 3 பெண்கள், தேவஹூதி, ஆகுதி, பிரசூதி, இந்த 3 பெண்கள் 3 பிரஜாபதிகளுக்கு திருமணம் செய்து. பிரஜாபதிகள் அப்படின்னா பிரஜைகளை உற்பத்தி செய்யக்கூடக்கூடியவர்கள் தான் பிரஜாபதிகள். இவங்க 3 பேர் கொடுக்கிறார். ஓகே, பொருளுரை அகில மந்திரி படிக்கிறீங்களா? அடுத்தது இந்த தக்ஷனும் அந்த தாட்சாயினி அதுவும் வேறதானே வந்தது. இதுல தக்ஷன் வருதுல்ல, தக்ஷன் வந்து யாகம் பண்ணுவான், அது இது இல்ல நமக்கு சம்பந்தம் வராது. பாவம், தக்ஷனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து. அவருக்கு வராது இல்ல மாதாஜி? அவரேதான் இது, ஒரே தக்ஷன் அவரேதான். தக்ஷா அப்படின்னா எக்ஸ்பர்ட் அர்த்தம். தக்ஷா அப்படின்னா எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். எதுல எக்ஸ்பர்ட் அவர் அப்படின்னா உடல் உறவு வாழ்க்கையில எக்ஸ்பர்ட் அவர். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து அவர் வந்து ஏகப்பட்ட சந்ததிகளை வந்து உற்பத்தி பண்றாரு. ஓகே, அவரை பத்தி பின்னாடி நம்ம படிக்கணும். படிக்க பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரபஞ்சத்தினுடைய மக்கட்தொகையின் படைப்பும் வரலாறும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவரே பிரபஞ்சத்தில் ஆதி உயிரினமாக விளங்குபவர். அவரிலிருந்தே சுவயம்புவ மனுவும் அவர் மனைவி சதரூபாவும் தோன்றினர். மனுவிற்கு 2 புதல்வர்களும் 3 புதல்விகளும் பிறந்தனர். இவர்களிலிருந்தே பல்வேறு உலகின் மக்கட்தொகையும் இன்று வரை பெருகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் பிரம்மதேவரே இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் தாத்தா ஆவார். பிரம்மதேவரின் தந்தை என்று அறியப்படும் முழுமுதற் கடவுள் அனைத்து உயிர்களுக்கும் கொள்ளு தாத்தா ஆவார். இதனை பகவத்கீதை 11.39 பின்வருமாறு உறுதி செய்கிறது. வாயுர் யமோ அக்னிர் வருணக சசாங்கக பிரஜாபதிஸ்துவம் பிரபிதாமகஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சகஸ்ர கிருத்வக புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே. வாயு நீ, யமன் நீ, அக்னி நீ, வருணன் நீ, வானுலகில் மின்னும் சந்திரனும் நீ, பாடும் உயிர்க்கெல்லாம் முப்பாடனும் நீ, வணங்குகிறேன் வணங்குகிறேன், மீண்டும் மீண்டும் உண்மை நான். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டத்தின் குமாரர்கள் மற்றும்
படைப்பு எனும் தலைப்பை கொண்ட 12வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி ஓம் தத்சத். ஸோ இந்த 12வது அத்தியாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அத்தியாயமா இருந்தது இல்லையா? காலக்கணிதமும் அப்படிதான், இந்த அத்தியாயமும் அப்படிதான். படைப்பு, பல்வேறு ஜீவராசிகள் எப்படி வந்தாங்க, இதெல்லாம் விஞ்ஞானம் படிக்கிற மாணவர்கள் படிச்சு இதுலேருந்து உண்மையான ஞானத்தை அவங்க அடையணும். சும்மா குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்றதுன்னா என்னது? சுத்த முட்டாள்தனம். பிரம்மதேவர் இவ்வளோ பெரிய அவருடைய உடலே ஃபுல்லா இன்டெலிஜென்டாலாம் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எங்கிருந்து இந்த கற்காலம் பிற்காலம்லாம் எப்படி இருக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் நம்ம பாகவதம் படிக்க 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 தவறான எண்ணங்கள், பகவானை பத்தின தவறான எண்ணங்கள் இதெல்லாம் அதெல்லாம் போய் நமக்கு பக்தி வரணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த அத்தியாயம் 13வது அத்தியாயம் பகவான் வராகரின் தோற்றம். நம்ம எல்லாம் சினிமா பார்க்க போயிடலாமா இப்போ எல்லாரும்? மகாவதார் நரசிம்மா படம் பார்க்க போயிடலாம், சரியா? அற்புதமான வராகதேவருடைய தோற்றம். வராகதேவ பகவானுக்கு ஜெய். ஸ்ரீ சுக உவாச்ச நிசம்ய வாசம் வததோ முனேஹி புண்ணியதமாம் நிருப பூயக பிரபச்ச கௌரவ்யோ வாசுதேவ கதாகிருதः. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஓ மன்னனே, மைத்ரேய முனிவரிடமிருந்து இப்புண்ணிய கதைகள் அனைத்தையும் கேட்ட விதுரர் தான் போற்றுகின்ற முழுமுதற் கடவுளை வழிபடுவதற்குரிய சரித்திரத்தினை கூறுமாறு அவரை வேண்டினார். இப்போ இந்த ஸ்வயம்பு மனு சதரூபா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. உங்களுடைய சந்ததிகளை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்த உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க 2 பேரும் வந்த உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சு? மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்க போய் இருக்கிறது? வீடு வேணுமே, அடைச்சிட்டார், கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப போய் குடித்தனம் பண்றதுக்கு என்ன வேணும்? இடம் வேணும் இல்லையா? இதெல்லாம் பெரிய பிரச்சனை பாருங்க. ஆதியில இருந்து இருக்கு. என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறாங்க. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். ஆத்ருதக என்னும் வார்த்தை இங்கே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இது குறிப்பிடுவது முழு செய்திகளை விதுரர் இயற்கையிலேயே மிகவும் நாட்டம் கொண்டிருந்தார் என்பதாகும். இச்செய்திகளை எத்தனை முறை கேட்டாலும் அப்போதுதானே உன்னத செய்தியினால் அவர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹரே கிருஷ்ணா. பகவானை பத்தி கேட்கறதுல நாங்க சலிப்பே அடையிறதில்ல அப்படின்னு சொன்ன ரிஷிகளும் சொன்னாங்க, விதுரரும் சொல்றார். ஆனா நமக்கு தான் அது கஷ்டமா இருக்கு. ஒரு தடவை படிச்சுட்டோம் அப்படின்னா போதும்னு நினைக்கணும். ஆனா திரும்ப திரும்ப படிக்கணும், நினைவுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும். இது ரொம்ப அவசியம். ஸோ விதுரர் திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு மைத்ரேயரை உற்சாகப்படுத்துறார். விதுர உவாச்ச சபை ஸ்வயாம்புவக சம்ராட் பிரியக புத்திரக ஸ்வயாம்புவக பிரதிலப்ய பிரியாம் பத்னி கிம் சகார ததோ முனே. விதுரர் கூறினார், ஓ மாமுனிவரே, பிரம்மதேவனின் பாசத்திற்குரிய மைந்தன் ஸ்வயம்புவ முனி தனது மிகுந்த நேசிப்பிற்குரிய மனைவினை அடைந்த பின்னர் என்ன செய்தார்? ஆக்சுவலா திருமணம் பண்ணிக்கிட்டு புதுமண தம்பதிகள் என்ன செய்ய போறாங்க? எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேள்வியை அவர் கேட்கணும்? எங்கேயாவது ஹனிமூன் போனாங்களா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்படின்னா, ஸ்வயம்புவனும் சதரூபாவும் ஒரு சாதாரண ஆண் பெண் கவர்ச்சிக்கு உட்பட்ட ஒரு சாதாரண மனிதர்கள் கிடையாது. அப்போ அவங்களுடைய செயல்கள், பக்தருடைய செயல்கள் பகவானுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. இதுதான் இந்த கேள்வியினுடைய உள்ளர்த்தம். ஏன்னா சாதாரணமா புதுசா கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் என்ன செய்ய போறாங்க இல்லையா? குடும்பம் நடத்த போறாங்க. இதுல என்ன பெரிய கேள்வி? இது கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஆனா விதுரர் அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கார். மைத்ரேய ஒரு முனிவர். அப்போ அவங்க 2 பேருக்கும் புதுசா திருமணமான தம்பதிகளை பத்தி பேசுறதுக்கான அந்த இடத்துல என்ன கருத்து பேச முடியும் அவங்க அப்படின்னா, அங்க பகவானுடைய தொடர்பு இருக்கு. அதனால இந்த முக்கியமான கேள்வியை அவர் கேட்கிறார். சரிதம் தஸ்ய ராஜருஷேர் ஆதிராஜஸ்ய சத்தம ப்ரூஹி மே ஷத்ததானாய விஸ்வக்ஷேனாஸ்ரயோ ஹி யசௌ.
ஓ புனிதரில் சிறந்தோரே, ஆதி அரசரும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னருமானவர் மனு முழுமுதற் கடவுளான ஹரியின் மிகச்சிறந்த பக்தர் ஆவார். ஆகையினால் அவரது மேன்மை மிகு நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பது மிகவும் பயனுடையதாகும். அவற்றை விளக்கி அருள்வீராக. நான் அவற்றை கேட்பதற்கு மிகவும் ஆவலுடையவனாக இருக்கிறேன். சோ இதுதான் உள்நோக்கம். இதுல காமமான விஷயங்கள் எதுவும் கிடையாது. சோ அவங்க என்ன செய்தாங்க, எப்படி இருந்தாங்க, பகவானுடைய பக்தி சேவையில அவங்க எப்படி ஈடுபட்டாங்க, பகவான் அவங்களுக்கு என்ன விதத்துல உதவி செய்வார், என்னென்ன நடந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது சிறந்த பக்தர்களின் மனவாசம் கடந்த செய்திகளை உள்ளடக்கியதாகும். உலகில் பரமபுருஷ பகவானுக்கும் அவரது தூய பக்தருக்கும் இடையே தன்மையில் எந்தவித வேறுபாடும் கிடையாது. ஆகையினால் பகவானின் செய்திகளை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் அவரது தூய பக்தனின் நடத்தை மற்றும் செயல்களை பற்றி கேட்பதனால் வரும் பலனும் ஒன்றேயாகும். அதுதான் பக்தி தொண்டின் வளர்ச்சி என்பதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதுதான் பாகவதம். பகவானை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம், பக்தர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். சுதஸ்ய பும்சாம் சுசிரோஷமஸ்ய நனைவ நனூவ அஞ்சசா சூரிபிர்யீரிதோர்த்தஹ தத்தத்குணாஸ்ரவணம் முகுந்த பதாரவிந்தம் ஹிருதயேஷு யேஷாம். சோ யாராவது இதை சாட் பண்ண நினைச்சீங்கன்னா படிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். படிங்க. श्रुतस्य पुंसां सुशिरोश्रमस्य नन्वाञ्चसास्ुर्भिर्ईडितोऽर्थ तत्तत्पुनानुश्रवणं मुकुन्द पातारविन्दं हृदयेषु येषां. जय कृष्ण. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. நான் படிக்கிறேன். படிங்க. श्रुतस्य पुंसां सुचिरोश्रमस्य नन्व अङ्ग्यसा सुरिभिर्ईडितोऽर्थः तत्तत्पुनानुश्रवणं मुकुन्द पादारविन्दं हृदयेषु येषाम्. हरे कृष्ण माताजी. நான் படிக்கிறேன். பிரணாம் மாதாஜி. ஸ்ருதஸ்ய புஷ்யாம் சிரோஸ்ரமஸ்ய பும்சாம் பும்சாம் பும்சாம்னா மனிதர்கள், ஜீவராசிகள். ஸ்ருதஸ்ய பும்சாம் நன்வ அஞ்சசா சுரேபிர் ஈடிதோர்தக தத்தத் குணானுஸ்ரவணம் முகுந்த பாதார விந்தம் ஹிருதயேஷு ஏஷாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ருதஸ்ய பும்சாம் சுசிரோஸ்மரமஸ்ய நன்வ அஞ்சசா சுரீபிர்ஈடிதோர்தக தத்தத் குணாஸ்ரவணம் முகந்த குணானுஸ்ரவணம் முகந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஏஷாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ருதஸ்ய வம்சாம் சுசிரோஸ்ரமஸ்ய நன்வ அஞ்சசா ஸ்ருபீர்ஈடிதோர்தக தத்தத் குணானுஸ்ரவணம் முகந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஏஷாம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தமது ஆன்மீக குருவிடம் மிகுந்த சிரமத்துடனும் நீண்ட நாட்களுக்கும் பக்தர்களை பற்றி கேட்க விரும்புவோர் தூய பக்தர்களின் குணங்களையும் செயல்களையும் பற்றி தூய பக்தர்களின் வாயினின்றே கேட்ட வேண்டும். தமது பக்தர்களுக்கு முக்தியருளும் முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளை தூய பக்தர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளங்களில் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர். பக்தர்களை பத்தி பக்தர்கள்ட்ட தான் கேட்கணும். பக்தர் அல்லாதவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, பக்தர்களை பத்தி கேட்க முடியாது. ஒரு அம்மா ரொம்ப அருமையான உபன்யாசம் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஆனா அவங்க ஒரு தலைப்பு போட்டிருந்தாங்க, ராவணன் நல்லவனா கெட்டவனா. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கு, அந்த உபன்யாசத்தினுடைய வார்த்தை ஜாலங்கள் அழகா இருக்கலாம், நிறைய ஸ்லோகங்களை சொல்லலாம். ஆனா அடிப்படையான விஷயங்கள்ல இந்த மாதிரி தலைப்புகள்லாம் வச்சு மக்களை கவர்றதுக்காக பேசுறது வந்து சரி கிடையாது. ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால் வதம் செய்யப்பட்டவன். என்ன நல்ல குணங்கள் இருந்தாலும் பகவானுடைய பக்தி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அங்க எந்த விதமான நற்குணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசத்தே சுராக ஹராவ பக்தஸ்ய குதோ மகத் குணா மனோரதே நாசதி தாவதோ பகிஹி.
அப்படின்னு பாகவதம் சொல்றது. சோ பகவத் பக்தி இல்லாதவங்கள்ட்ட எந்த நற்குணங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் நம்ம படிக்க 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 நம்ம இதயம் தூய்மையாகும். வேற எந்த முறையிலும் இந்த இதய தூய்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆன்மீக நூல்கள், ஆன்மீகத்தை பத்தின விஷயங்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனா யாருடைய வாழ்க்கையிலாவது அது துளியளவாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா கேள்விக்குறிக்கும். ஆனா பிரபுபாதருடைய நூல்களை யார் படிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பகவானுடைய பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு மலர்ச்சி அடையுது, அவங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா போகுது அப்படிங்கறத நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம். சோ அதனால இங்க வந்து கேட்கறதுக்கான முக்கியத்துவம் பாகவதம் முழுக்கவே அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. கேட்கணும் 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 கேட்கணும், பகவானை பத்தி கேட்கணும், பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகா மாதாஜி பொருளுரை படிக்கிறீங்களா? ஸ்ரீகிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து வேதங்களை கேட்பதினால் மாணவர்கள் உயர்ந்த தவங்களை செய்வதற்கான பயிற்சியினை பெறுகின்றனர். அவர்கள் பகவானின் செயல்களை பற்றி மட்டும் கேட்டல் வேண்டும் என்பதோடு பகவானின் தாமரை திருவடிகளை தமது உள்ளங்களில் எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பக்தர்களின் உன்னத குணங்களை பற்றியும் கேட்டல் வேண்டும். ஒரு தூய பக்தனை ஒரு கணம் கூட பகவானின் தாமரை திருவடிகளிலிருந்து பிரிக்க முடியாது. ஐயத்திற்கு இடமின்றி பகவான் அனைத்து உயிர்களின் இதயங்களிலும் இருக்கிறார். ஆயினும் அவர்கள் இதை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் மாயையின் உலகியல் சக்தியினால் மயக்கமுற்றிருக்கின்றனர். இருப்பினும் பகவான் இருப்பதை பக்தன் உணர்ந்து கொள்கிறான். அதனாலேயே பக்தர்களால் பகவானின் தாமரை திருவடிகளை தங்கள் இதயங்களில் காண முடிகிறது. இது போன்ற தூய பக்தர்கள் பகவானுக்குரிய புகழினை தாங்களும் பெற்றிருப்பர். இவர்கள் உண்மையில் தன்னை விடவும் வழிபடத்தக்கவர்கள் என்று பகவானாலேயே பரிந்துரைக்கப்படுகின்றனர். பக்தனை வழிபடுவது பகவானை வழிபடுவதை காட்டிலும் வலிமை மிக்கதாகும். ஆகையினால் மனவாசகம் கடந்த நிலை பற்றி பயிற்சி பெற்ற மாணவர்களின் கடமையாவது பகவானின் தூய பக்தர்களிடமிருந்தே தூய பக்தர்களை பற்றி கேட்பதாகும். ஏனெனில் ஒருவன் தான் தூய பக்தனாக இல்லாதிருந்தால் பகவானை பற்றியோ அல்லது அவரது தூய பக்தர்களை பற்றியோ அவனால் விளக்கமாக சொல்ல முடியாது. கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. பிரம்ம சம்ஹிதையில இதுக்கான ஆதாரம் இருக்கு இல்லையா? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ பிரேமை அப்படிங்கிற மையினால யாருடைய கண்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கோ, பகவத் பிரேமை அப்படிங்கிற மையினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த மாதிரி பக்தர்களுடைய இதயத்துல பகவானுடைய அந்த ரூபத்தை அவங்க எப்பவுமே தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விதுரரை பார்த்து துஷ்ய மகாராஜர் சொல்றாரு, பவத் பிதா பாகவதா ஸ்தீத்த பூயாய ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு சொல்றாரு. ஸ்வந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னா எப்பவுமே கதையை தன்னுடைய கையில தாங்கி இருக்கக்கூடியவரான பகவானை தங்களுடைய இதயத்துல தாங்கி இருக்காங்க. அதனால அவங்க தீர்த்தஸ்தலங்களை விட மேலானவர்கள். இப்ப நம்ம வந்து தீர்த்த யாத்திரைன்னு சொல்றோம், ஒரு ஒரு புனித ஸ்தலத்துக்கு போறோம். ஆனா பகவத் பக்தர்களே ஒரு தீர்த்தஸ்தலங்கள். அவங்க போகக்கூடிய இடங்களை எல்லாம் அவங்க வந்து புனித ஸ்தலங்களா மாத்திடுறாங்க. இதான் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரு தனித்துவம். பிரபுபாதர் உலகம் முழுக்க நியூ விருந்தாவன், நியூ தாலவன், நியூ மதுராபுரி இந்த மாதிரி பல பல புனித ஸ்தலங்களை ஏற்படுத்தினார். அவர் எங்கெங்க போறாரோ அந்த இடத்துல எல்லாம் புனித ஸ்தலங்களா மாறிச்சு. நீங்க நினைச்சு பாருங்க, ராதா லண்டன் ஈஸ்வரா அப்படின்னு பகவானுக்கு திருநாமம் கொடுத்தார். ராதா லண்டன் ஈஸ்வரா, ராதா கோபிநாத், ராதா மதன் மோகன், ராதா குஞ்சபிகாரி, இந்த மாதிரி பகவானுடைய திருநாமங்கள் இருக்கு. ஆனா பிரபுபாதர் ராதா லண்டன் ஈஸ்வரா அப்படின்னு நாமம் கொடுத்தார். லண்டன்ல இருக்கிற கோவில்ல ராதா லண்டன் ஈஸ்வரன். ஏன் லண்டனுக்கு பகவான் ஈஸ்வரன் கிடையாது? எல்லாத்துக்கும் ஈசாவாசி மித்தம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், எல்லாமே அவருடைய சொத்து. அது மாதிரி திருநாமம் கொடுத்தார். சோ புனித ஸ்தலங்களையும் புனிதமாக்கக்கூடியவர்கள் அவர்களே ஒரு புனித ஸ்தலங்கள். அவங்க போற இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, புனித ஸ்தலங்களா மாத்துறாங்க. சோ அப்பேற்பட்ட பகவத் பக்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்னும் உயர்ந்தது. அவங்கள வழிபடுறத பகவானே ரெக்கமெண்ட் பண்றாரு. என்னுடைய பக்தன் அப்படின்னு யார் சொல்றானோ அவன் என்னுடைய பக்தன் கிடையாது அப்படின்னு சொல்றார்.
யார் என்னுடைய பக்தனுக்கு பக்தன் சொல்றாங்களோ அவங்கதான் என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்றாரு. குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய முகுந்தமால சோஸ்திரத்தில் சொல்றார், மஜ்ஜன்மன ஃபலமிதம் மதுகைடபாரே மத்ரார்த்தனீய மதனுகிரகேஷ ஏவ त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृத்தஸ்ய भृत्य இதி மாம் ஸ்மரலோகநாதா அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு அற்புதமான ஸ்லோகம். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஜென்மன பலம் இதம் மது கைடபாரே, மது கைடபா அப்படிங்கிற அசுரர்களை அழிச்ச பகவானே, என்னுடைய நான் ஜென்மம் எடுத்ததுக்கான பலன் என்னவா இருக்கட்டும். பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியனா தொண்டன் சேவகன்னு அர்த்தம், பரிச்சாரகன்னாலும் தொண்டன் அர்த்தம். எத்தனை பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய வருதுன்னு பாருங்க. பிருத்தஸ்ய பிருத்திய இதிமாம் ஸ்மரலோக நாதா, உங்களுடைய அடியாருக்கு 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 அடியாரா இருந்து நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு தொண்டு செய்யணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியம். ஜென்ம பலன் அதுதான் அப்படின்ட்டு. அதனால பகவத் பக்தர்களை பத்தி நம்ம பாகவதத்துல படிக்கிறோம். அதாவது ஸ்ரீ பிரபுபாவுடைய வாழ்க்கை வரலாறும் படிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீ சுக உவாச்ச இதி ப்ருவாணாம் விதுரம் விநீதம் சஹஸ்ரசீஷ்ண சரணோபதானம் பிரகிருஷ்டரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானோ முனிர் அப்யசஷ்ட. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரரின் மடியின் மீது தனது தாமரை திருவடிகளை வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். ஏனெனில் விதுரர் மிகுந்த நேர்மையும் பணிவும் மிக்கவராவார். மைத்ரேய முனிவர் விதுரரின் வார்த்தைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மைத்ரேயரது உணர்வுகளினால் உந்தப்பட்ட விதுரர் நான் பாக்குறேன், நீங்க பொருளுரை படிங்க. மைத்ரேய உணர்வு உந்தப்பட்ட விதுரர் கூற ஆரம்பித்தார் பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பொருளுரை நெக்ஸ்ட் கணிதா மாத்தி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு பொருளுரை. சகஸ்ர ஸ்ரீஷ்ணக என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பல்வேறு சக்திகளும் செயற்கைரிய செயல்களும் அற்புத மூளையும் உடையவரே சகஸ்ர ஸ்ரீஷ்ணக என்று அழைக்கப்படுகிறார். இத்தகுதிகள் அனைத்தும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணனை தவிர வேறு எவருக்கும் பொருந்தாது. முழுமுதற் கடவுள் ஒரு சமயம் விதுரரின் இல்லத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் விருந்துண்டார். பின்னர் தனது தாமரை திருவடிகளை விதுரரின் மடியின் மீது வைத்து ஓய்வெடுத்தார். விதுரருக்கு கிடைத்த நல்ல அதிர்ஷ்டத்தினை நினைத்து மைத்ரேயர் தன்னை மறந்தார். அவருக்கு மயிர் கூச்செறிந்தது. மிக்க மகிழ்ச்சியுடன் அவர் முழுமுதற் கடவுளை பற்றிய செய்திகளை கூற ஆரம்பித்தார். இங்க பார்த்தோம், விதுரர் தான் இந்த கேள்வி கேட்டார் இல்லையா? சோ அதனால மைத்ரேயர் இன்ஸ்பயர் ஆகி சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு தானே வரணும். ஆனா இங்க டிரான்ஸ்லேஷன்ல அவங்க அந்த கொஞ்சம் அதை மாத்தி பண்ணியிருக்காங்க. பிரபுபாதர் அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி said, the personality of Godhead Sri Krishna was pleased to place his lotus feet on the lap of Vidura because Vidura was very meek and gentle. The sage Maitreya was very pleased with Vidura's words and being influenced by his speech, he attempted to speak. So இப்ப யார் பேச ஆரம்பிக்கிறார்? மைத்ரேயர் பேசுறார். விதுரரது உணர்வுகளால் உந்தப்பட்ட மைத்ரேயர் கூற ஆரம்பித்தார்னு இருக்கு. மைத்ரேயது உணர்வுகளால் உந்தப்பட்ட விதுரர் கூற ஆரம்பித்தார்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ பகவான் சகஸ்ரசீர்ஷ அப்படின்னு அறியப்படுகிறார். ஏன்னா பகவானுக்கு சகஸ்ர அப்படின்னா ஆயிரக்கணக்கான தலைகள் இருக்கு. சோ பகவான் விதுரரோட வீட்டுல எப்பவுமே விளையாடிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நினைச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைத்ரேயருக்கு. ஆக்சுவலா மைத்ரேயர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் ஞானமிஸ்ர பக்தர். அவர் தூய பக்தர் கிடையாது. விதுரெல்லாம் தூய பக்தர்கள். ஆனாலும் பகவான்கிட்டேந்து அந்த உத்தவ கீதையை கேட்டதுனால நல்ல மைத்ரேயருக்கு விதுரர் மேல அப்படி ஒரு மரியாதை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், தன்னுடைய நிலைமையும் தெரியும், விதுரருடைய நிலைமையும் தெரியும். ஒரு காரணமா இப்போ விதுரர் தன்னை ஆன்மீக குருவா ஏத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். மைத்ரேய உவாச்ச யதா ஸ்வபார்யயா சார்த்தம் ஜாதக ஸ்வயம்புவோ மனுகு பிராஞ்சலிஹி பிரணதஸ்சேதம் வேத கர்ப்பம் அபாஷத. மைத்ரேய முனிவர் விதுரரிடம் கூறினார், மனித குலத்தின் தந்தையான மனு தன் மனைவியுடன் தோன்றி வேத ஞான கடலான பிரம்மதேவரை கூப்பிய கரங்களுடன்
பின்னர் வணங்கி இவ்வாறு கூற தொடங்கினார். त्वम् एकः सर्वभूतानां जन्म प्रवृत्तितः पिता तथापि नः प्रजानां ते शुश्रूषा केन वा भवेत्. உயிர்கள் அனைவருக்கும் நீரே தந்தையாகவும் அவர்கள் வாழ்க்கையின் ஆதாரமாகவும் விளங்குகிறேன். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் உம்மிடமிருந்தே பிறந்தனர். நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு சேவை செய்யலாம் என்பதை அருள் கூர்ந்து உரைப்பீராக. சோ இந்த கேள்வியைத்தான் ஒரு பக்தரை பார்த்தா நம்ம கேட்கணும். என்ன கேள்வியை கேட்கணும்? நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்வது? இப்படித்தான் கேட்கணும். சோ ஒரு அருமையான ஒரு அனுபவம் மாயப்பூர்ல ஏற்பட்டது சில மாதங்களுக்கு முன்னாடி. ஆக்சுவலா நாங்க கோலம் போடுற அந்த ரெங்கோலி டீமுக்கு பகவானுடைய பிரசாதம் கொடுக்கறதா சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் மகா பிரசாதம் கொடுக்க போறாங்க, அதனால நீங்க மாடியில இந்த இடத்துல அசம்பிள் ஆயிக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்க அந்த இடத்துல அசம்பிள் ஆனோம். அது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இதை. அதனால இந்த கேள்வி வரும்போது திரும்ப எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ பக்தர்களுடைய புகழை பேசுறதுல தவறே கிடையாது. எத்தனை தடவை கோடி தடவை வேணா சொல்லலாம். அப்போ அந்த அறையானது ஜனனிவாஸ் திரு ஜனனிவாஸ் பிரபு அவர்களுடைய அந்த அறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன ஒரு இடம். அங்கத்தான் அசம்பிள் ஆக சொல்லியிருந்தாங்க. நான் தவறுதலா அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஜனனிவாஸ் பிரபு எங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நாங்க அங்க போய் நிக்கவும் பிரபு கதவு திறந்துட்டு வெளியில வரவும் சரியா இருந்தது. எங்களெல்லாம் பார்த்த உடனே அவர் ஆச்சரியமா அப்படி பார்த்தாரு. என்ன இவ்வளவு மாதாஜி சொல்லி இங்க நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தார். உடனே நாங்கெல்லாம் அவரை நமஸ்காரம் பண்ணோம். நமஸ்காரம் பண்ண உடனே அவர் கேட்டார், ஹவு கேன் ஐ சர்வ் யூ அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. பிரபுபாதருடைய மூத்த சிஷ்யர், கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு மேலா நரசிம்மருடைய தலைமை பூஜாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, இப்பேற்பட்ட ஒரு மகானுபாவர், இஸ்கானுடைய டெய்டி வர்ஷிப்புடைய மினிஸ்டர். அவர் தான் இஸ்கான்ல இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் விக்கிரக வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட உன்னத ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் சாதாரணமா பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற எங்களை பார்த்து ஹவு கேன் ஐ சர்வ் யூ அப்படின்னு கேட்டார். ஸோ அவருடைய அந்த மனோபாவம், பணிவான மனநிலை, எல்லாரையும் மதிக்கிற அந்த குணம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருந்து யாராவது இந்த மாதிரி என்ன இங்க நிக்கிறீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லி கையினால விரட்டி இருப்போம். நானா இருந்தா அதான் பண்ணிருப்பேன். இங்க என்ன நிக்கிறீங்க, நான் போங்க போங்க, இது என்ன எந்த இடம் தெரியாது அவங்களுக்கு, இதெல்லாம் வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவர் என்ன கேட்டார்? ஹவு கேன் ஐ சர்வ் யூ அப்படின்னு கேட்டார். நான் ஆடி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா கொஞ்சம் பிரக்ஞை சரியா இந்த மாதிரி நீங்க கொடுக்கறதா எங்களுக்கு சொன்னாங்க பிரபு அப்படின்னு சொன்ன உடனே அவரோட பிஏ வந்துட்டார். அவர் இல்ல எங்க ஷெட்யூல்ல அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள கூட்டிட்டு போயிட்டார். அப்புறமும் அவர் திரும்ப அவரால் நடக்கலாம் முடியாது, ரொம்ப ஃபாஸ்டா நடக்க முடியாது, ரொம்ப மெதுவா தான் நடந்து வருவார். அப்பவும் திரும்ப வெளியில கதவை திறந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அவரோட பிஏ அவர் உள்ள கூட்டிட்டு போயிட்டார். அந்த பிரபு அவர் உள்ள, ஏன்னா அவரை தொல்லை பண்றதுக்கு எந்த தகுதியும் எங்களுக்கு கிடையாது, செய்யவே கூடாது, அது மகாபெரிய தவறு. ஆனா திரும்ப வெளியில அவர் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம்தான் எங்களுக்கு நான் எங்களுக்கு சொன்ன பிரபு கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்ட போது, இல்ல ஜனனிவாஸ் பிரபு கொடுக்க போறேன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லலை, ஹெட் பூஜாரி இருக்கார், அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ நான் தான் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருந்தது. ஆனாலும் அவருடைய தரிசனம் கிடைச்சது, அவர்கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது பகவானுடைய ஏற்பாடு. பகவான் அந்த நேரத்துல அவர் கதை திறந்து வெளியில வரணும்னு என்ன இருக்கு? நாங்க போய் எல்லாம் கூப்பிடல, அவரா வெளியில வந்தார். அவர் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அவர் நேரடியா பார்த்து அவருடைய அந்த தாமரை இதழ்கள், அவருடைய அந்த தாமரை திருமுகத்திலேருந்து அந்த சொற்களை காதுல வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்காது, எத்தனை கோடி பிறவிகளுக்கும் மறக்காது. ஹவு கேன் ஐ சர்வ் யூ அப்படின்னு அவர் சொன்னது மறக்கவே மறக்காது. அப்ப நாம எப்படி இருக்கணும்? அந்த பணிவை நாமளும் வெளிப்படுத்தணும், அந்த பணிவான மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் ஆச்சாரியர்கள்ட்ட நம்ம கத்துக்கணும். அவர் சன்னியாச நிலையில கிடையாது, சன்னியாசம் வாங்கிக்கல, ஆனா சன்னியாசிகளுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த மகானுபாவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பே ஒரு பெரிய வாய்ப்பு தான். அவர் இருக்கிற காலத்துல அவரை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அவர் கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை உரையாடினா கூட கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம். இங்க இருக்கிற மாயப்பூர்ல இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். இன்னைக்கு அவங்க எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க,
வயது வந்த பெண்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் தன்னுடைய குழந்தைகள் மாதிரி அவர் வளர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. எங்களெல்லாம் அவருடைய குழந்தை மாதிரி அவர் வளர்த்துக்காரு. நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு பக்தியில இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஜன்னிவாஸ் பிரபு, பங்கஜாங்கிரி பிரபுடைய கருணை தான் காரணம். இப்பவுமே ஸ்கூலுக்கு போவாராம், போய் குழந்தைகளோட வந்து குழந்தைங்களா இருந்து அவங்களுக்கு கதைகளை சொல்றது, அவங்களெல்லாம் சின்ன சின்ன டூர் மாதிரி ராஜாப்பூர் கூட்டிட்டு போறது, அந்த மாதிரி கீர்த்தனங்கள் சொல்லி கொடுக்கறது, இப்படி அவர் எங்களை வளர்த்தார் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருந்தா கூட ஏதோ ஒரு வாய்ப்பு அவங்க கூட வந்து நமக்கு சங்கம் எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை நம்ம பாடமா எடுத்துக்கணும். சோ இங்க வந்து சுயம்புவமனும் சத்தரூபாவும் என்ன கேட்கிறாங்க, நாங்க உங்களுக்கு எப்படி சேவை செய்யலாம், என்ன விதத்துல நாங்க சேவை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சில பேருக்கு அந்த எட்டிகேட் வந்து தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்னா நமக்கெல்லாம் அந்த எட்டிகேட் தெரியாது. நான் இதை பண்றேன் பிரபு, நான் அதை பண்றேன் பிரபு, எனக்கு தெரியும், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஆனா அங்க என்ன தேவை, என்ன செய்யணும், என்ன சேவைக்கான தேவை அங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால பக்தர்கிட்ட போகும்போது ஓகேனே சார், நான் உங்களுக்கு என்ன விதத்துல சேவை செய்யட்டும், அப்படித்தான் நம்ம, அப்பதான் நம்ம வந்து ஓப்பன் மைண்டா இருப்போம், எது சொன்னாலும் கேட்போம். அப்படி இல்லாம நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன்னு சொல்லி அவங்க எதையா சொன்னாங்கன்னா, நான் இது செய்யறேன்னு சொன்னேன், இவங்க வந்து பாருங்க இதை போய் செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும், ஒரு சலிப்பு வரும். எனக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சரி அவர் சொல்றாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். அந்த மாதிரி மனோபாவத்துல பக்தர்கள் அணுகவே கூடாது. இந்த மனோபாவம் தான் உன்னதமான மனோபாவம். இது பிராக்டிக்கலா நான் அவர்கிட்ட பார்த்தது. எனக்கு வந்து இதை படிச்ச உடனே எனக்கு அப்படியே அந்த நிகழ்ச்சி வந்து ஞாபகம் வருது. சோ அதனால இப்படி சொல்றேன், இப்படி கேட்கிறாரு பாருங்க, நாங்கள் எவ்வாறு நமக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கணும் மாதாஜி, ஒரு சின்ன இதுதான். இப்ப நம்மலாம் எப்படி ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு தான் கேட்போம். ஸோ உயர்ந்த பக்தர்கள்ட்டே அந்த ஒரு கருணையான உள்ள எப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான சேவை வேணும் கேட்குறாங்களே, இதுல இருந்து நம்ம அது வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணிவை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு இந்த விஷயம் வந்து நம்ம கத்துக்கிட்டது நம்ம தேங்க்யூ. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பக்தர்களுடைய சங்கத்துல ஒவ்வொரு புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அதான் பக்தியில முன்னேற்றம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், ஒரு ஏகாதசியில இருந்து இன்னொரு ஏகாதசி அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஸ்கேல். இந்த ஏகாதசியில என்னுடைய பக்தி அப்படிங்கிறது எந்த நிலையில இருந்தது, அடுத்த ஏகாதசி வரும்போது நான் எவ்வளவு வந்து உயர்ந்திருக்கேன், பக்தியில நான் எவ்வளவு உயர்வடைஞ்சிருக்கேன். இப்படி ஒவ்வொரு ஏகாதசியும் நம்ம வந்து படிப்படியா முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டே போகணும். அப்படின்னா முன்னேறதுன்னா என்ன, பக்தியில என்ன நிறைய மார்க் போட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர போறோமா, அதெல்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு திருந்துறோம், ஒரு அனர்த்தங்கள் போய் நாம எப்படி திருந்துறோம், அதுதான் பக்தியில முன்னேற்றம் அப்படிங்கிறது, வேற எதுவும் கிடையாது. முதல்ல நம்ம திருந்தணும், அதுக்கப்புறம் தான் பக்தியெல்லாம் வரும். சோ உள்ளுக்குள்ள அனர்த்தங்கள் இருந்து நம்ம வந்து அப்படியே இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன வராது, அது புரியவே புரியாது. அந்த பணிவுன்னா என்ன, எப்படி பேசுறது, வைஷ்ணவ இந்த சதாச்சாரம் இருக்கு, அந்த நடத்தை, வைஷ்ணவர்களுடைய நடத்தை, ஒருத்தட்ட பேசும்போது எந்த முறையில பேசணும், எப்படி வந்து பணிவான முறையில எப்படி நடந்துக்கணும், நிறைய இருக்கு. ஈவன் சர்வ் பண்றது கூட வந்து பக்தர்களுக்கு பரிமாறுறது கூட ஒரு கலை. பக்தர்களுக்கு பரிமாறுறது மிகப்பெரிய கலை. என் தம்பி அடிக்கடி சொல்லுவார், நிறைய புட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார். சன்னியாசிகளுக்கு எல்லாம் பரிமாற போகும்போது நம்ம டக்குன்னு மகாராஜ் உங்களுக்கு இது போடட்டுமா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, ரெண்டு பக்தர்கள், ரெண்டு மூத்த பக்தர்கள் சாப்பிடுறாங்க, பிரசாதத்தை ஹானர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிமாற்றம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்ன போகக்கூடாது, உள்ள போகக்கூடாது. நம்ம என்ன வந்து வாளியை வச்சுக்கிட்டு நான் இதை போட்டு அடுத்தது போடுவோம், அடுத்த இந்த வேலையை பார்ப்போம், இவருக்கு இதை வைக்கலாம், இந்த மாதிரியான மனநிலையில எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, பரிமாற முடியாது. பரிமாறும் போது அவங்க என்ன பதார்த்தத்தை சாப்பிடுறாங்க, எதை அவங்க விரும்புறாங்க, அப்படி சாப்பிடும்போது அவங்களுடைய முக பாவனை எப்படி இருக்கு, அதை நாம இன்னும் கொஞ்சம் கூட வைக்கலாமா, கிரேட் ஆர்ட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ளதான் நடுவில் எல்லாம் போகக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். பக்தர்கள், மூத்த பக்தர்கள்ட்ட அவங்களுடைய நடத்தையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இன்னொன்னு சொல்லிடுறேன், முந்தா நாள் கிளாஸ் வந்து ராதேஷியாம் பிரபு. ஸோ ராதேஷியாம் பிரபு கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நான் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கல, நான் திரும்ப வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாதச்சி வெளில என்ன ஏத்தாப்புல பார்த்தாங்க, எங்க போறீங்க வீட்டுக்கு, ராதேஷியாம் பிரபு கிளாஸ் வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எங்க பிரபு ஃபோன் பண்ணி நானும் ஓடி போயிட்டேன் மாடிக்கு. சரி ஒரு நாளாவது நேர பாகவதம் கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து கேட்டேன். நான் போய் உட்காந்தாச்சு.
பிரபு இன்னும் வரல, நிறைய பேர் பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ராதேஷியாம் பிரபு உள்ள வராரு. ராதேஷியாம் பிரபு அந்த ஹால்ல என்ட்ரி பண்றாரு. ஃபர்ஸ்ட் மாதாஜி உட்காந்துருப்போம், இந்த பக்கம் பிரபு உட்காந்துருப்பாங்க. அதான் அந்த அரேஞ்ச்மெண்ட். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்படி கிராஸ் பண்ணல, இப்படி கிராஸ் பண்ணி அவரோட ஆசனத்துக்கு போல, இப்படி சுத்தி வந்துட்டார். பின்னாடில இருந்து வந்து பிரபு பக்கம் போய் அந்த பக்கம் போய் அப்படிதான் உட்கார்ந்தாரு. மாதாஜி சைடு அவர் கிராஸ் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் எட்டிகேட் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி அவர் கிராஸ் பண்ணும்போது இன்னொரு டிவோட்டி அவர் மேல மோதிட்டார். அவர் வர்றதை இவர் பார்க்கல, அவர் மேல மோதிட்டார். மோதின உடனே அந்த மோதின டிவோட்டி இவர் பார்த்து ராதேஷியாம் பிரபு அப்படின்னு அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் அதிர்ச்சியாகி அந்த இதுல இருந்து மீண்டும் அவர் வந்து தலையை குனிஞ்சு ராதேஷியாம் பிரபு கண்டுக்கவே இல்லை. சுத்தமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி, என் மேல எப்படி நீ மோதலாம், அந்த மாதிரியான நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன மோதிர இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் என்ன பண்றாரு, அவரும் சிரிச்சுக்கிட்டே போய் அவரோட அதுவும் வியாசத்துலயே அவர் உட்கார்ல கீழே உட்காந்துட்டாரு. ஏன்னா இன்னும் கீழே கீர்த்தன் போயிட்டு இருக்கு. சோ அதனால கீழே உட்கார்ந்துருந்தா கரெக்டா 8 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் வியாசாசனத்துக்கு போய் உட்கார்ந்து. சோ ஒரு பக்தருடைய நடத்தையை நம்ம வந்து கூர்ந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னாக்க, வைஷ்ணவர்கள்னா எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி இருப்போம், நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கு, வைஷ்ணவ நடத்தை எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கலாம், நிறைய கத்துக்கலாம். சோ அதனால வைஷ்ணவர்களுடைய சங்கம் லவமாத்திர சாது சங்க சர்வசித்தி ஹோய், இதுதான் அர்த்தம் அதுக்கு. லவமாத்திர சாது சங்க சர்வசித்தி, சாது சங்க சர்வ சாது சங்க சர்வசாஸ்திர ஹோய், லவமாத்திர சாது சங்க சர்வசித்தி ஹோய் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இதுதான். சோ வைஷ்ணவர்களுடைய சங்கத்தால நமக்கு இன்னும் சித்திகள்லாம் கிடைச்சிடும், அது கிடைச்சிடும், கோடி கோடியா கிடைச்சிடும், அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நல்ல நடத்தை, குணம், நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம வந்து வைஷ்ணவர்கள் கத்துக்க முடியும். அதை அவங்க வந்து வார்த்தைகளால சொல்ல மாட்டாங்க, நடத்தைனால செய்து காட்டுறாங்க. சோ இந்த ஒரு கேள்வினால நம்ம நிறைய டிஸ்கஷன் ஆயிட்டோம். பரவாயில்ல, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா. மாதாஜி, ஆமா மாதாஜி. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்மா, சந்தோஷமா இருக்கு. நம்ம தப்பா நடந்துக்கிறோம், கொஞ்சமாவது நம்மளுடைய இதை மாத்திக்கணும் மாதாஜி. சில சமயம் நீங்க சொல்ற மாதிரி நான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்னேன், நான் என்ன அறியாம சொன்னேன். அதனால மாத்திக்கணும் மாதாஜி, திருந்தணும்ன்றதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு. தேங்க்யூ மாதாஜி. அதே மாதிரி மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொன்னது வந்து மாதாஜி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஞாபகம் வச்சு எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்றத நாங்களும் மறக்காம எங்க மனசுலயும் அப்படியே பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருச்சு. இதையும் நாங்க ஃபாலோ பண்றதுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு அருமையான மெசேஜ் கிடைச்சிருக்கு, ஒரு பாயிண்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஒரு மைந்தனது கடமை தனது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அளிப்பவராக தனது தந்தையை கருதுவது மட்டுமன்று, மாறாக தான் வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவருக்கு சேவை செய்வதும் ஆகும். பிரம்மதேவர் காலை தொட்டு படைப்பின் விதி இதுவே ஆகும். தனது மைந்தனை நன்கு வளர்ப்பு. பிரம்மதேவரின் காலம் தொட்டு, அவருடைய காலத்திலிருந்து இப்படிதான் இருக்கு. பிரம்மதேவரின் காலம் தொட்டு, சாரி, பிரம்மதேவரின் காலம் தொட்டு படைப்பின் விதி இதுவே ஆகும். தனது மைந்தனை நன்கு வளர்ப்பது ஒரு தந்தையின் கடமையாகும். வளர்ந்தவுடன் தந்தைக்கு சேவை செய்வது மைந்தனின் கடமையாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த நடத்தை விதிகள் எல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க வந்து அப்பா அம்மாவோ ஒரு மெஷின் மாதிரி தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வயதானதுக்கு அப்புறம் அவங்களை யாரும் கவனிக்கிறதுக்கு இன்னைக்கு தயாராகவும் கிடையாது. இல்லை நிறைய நமக்கு அந்த உலக அனுபவங்கள் இருக்கு இல்லையா, எல்லாம் இன்னைக்கெல்லாம் முதியோர் இல்லம்னா யாரும் சொல்றது கிடையாது, அதுக்கு பேர்லாம் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போய் அவங்க வந்து விட்டுடுறாங்க. வந்து ஒரு சமூக கலாச்சார சீர்கேடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரபுபாதர் இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்றாரு, இதெல்லாம் கடமை, மைந்தன் இதெல்லாம் செய்யணும், பையன் மகன் அப்படின்னா இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கண்டிப்பா சொல்றாரு. தத் விதேகி நமஸ்துப்யம் கர்மஸ் ஈத்யாத்மசக்திஷு யத் கிருத்வேகயசோ விஸ்வத் அமுத்ரச்ச பவேத் கதிஹி. ஓ வணக்கத்திற்கு உரியவரே, எங்களது உழைக்கும் திறனுக்கேற்ப கடமையினை நிறைவேற்றுவதற்கான வழியினை எங்களுக்கு காட்டி அருள்வீராக. அதனால் நாங்கள் இன்மையில் புகழுக்காகவும் மறுமையில் வளர்ச்சிக்காகவும் அதனை பின்பற்றக்கூடும்.
ஸோ எப்படி நாங்க நடந்துக்கணும், என்ன செய்யணும், இதெல்லாம் நீங்க எங்களுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுயம்புவனும் பிரம்மதேவத்தை கேட்கிறார். ஒரு மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. ஆச்சாரிய சில பிரபுபாதருக்கு ஜெய். பிரம்மதேவர் வேத ஞானத்தினை முழுமுதற் கடவுளிடமிருந்து நேரடியாக பெற்றவர். ஆகையினால் பிரம்மதேவரின் சீட பரம்பரையில் வந்தவர் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கடமையினை சரியாக நிறைவேற்றினார் என்றால் அவர் இம்மையில் புகழும் மறுமையில் முக்தியும் நிச்சயம் அடைவார். பிரம்மதேவரின் சீட பரம்பரையானது பிரம்ம சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் சந்ததியினர் பின்வருமாறு பிரம்மதேவர், நாரதர், வியாசர், மத்வர் முனி, பூர்ண பிரக்ஞர், பத்மநாபர், நரஹரி, மாதவர், அசோக்கியர், ஜெயதர்மர், புருஷோத்தமர், ஜெயதீர்த்தர், ஞானசிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர் இல்லையா உங்களுக்கு? ஜெயதர்மர் போட்டு அடுத்தது ஜெயதர்மர். ஜெயதீர்த்தர்னு ஜெயதீர்த்தர்னு இல்ல மாதாஜி. அதுல பிரம்மண்யா தீர்த்தர் இல்ல, உங்களுக்கு வந்து அது விட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். பத்மநாபர், நரஹரி, மாதவர், அசோக்யர், அதுக்கப்புறம் ஜெயதீர்த்தர், ஞானசிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர், அதுக்கப்புறம் ஜெயதர்மர். நிறைய வெற்றி ஜெயதர்மர்னு இருக்கு மாதாஜி. அப்புறம் ஜெயதர்மர் சுமார் நடுவுல வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 பேரோட பேர் இல்ல. எழுதிக்கோங்க. ஜெயதீர்த்தர், ஞானசிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர். சோ இதெல்லாம் வந்து பிழைகள். அதாவது ஞானசிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர், அதுக்கப்புறம் ஜெயதர்மர். ஓகே, படிங்க மாதாஜி. பிரம்மண்ய தீர்த்தர், வியாச தீர்த்தர், லக்ஷ்மிபதி, மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்வரூப தாமோதரர், ஸ்ரீ ரூபகோசாமியும் பிறரும், ஸ்ரீ ரகுநாததாச கோஸ்வாமி, கிருஷ்ணதாச கோஸ்வாமி, நரோத்தமதாச தாக்கூரா, விஸ்வநாத சக்கரவர்த்தி, ஜெகநாத தாச பாபாஜி, பக்தி வினோத தாக்கூரா, கௌர கிஷோரதாச பாபாஜி, ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி, ஆச்சா பக்தி வேதாந்த சுவாமி முதலியாரோ பிரம்மதேவரின் சீட பரம்பரையானது ஆன்மீகமானது. அதே சமயம் மனுவின் மரபு வழி என்பது உலகியல் விளக்கமாகும். ஆயினும் இரண்டுமே கிருஷ்ண உணர்வு என்னும் ஒரே லட்சியத்தினை நோக்கி நடைபெறும் பயணமே ஆகும். அவங்க பேரை சொல்றதுக்கே கொஞ்சம் இதா இருக்கு மாதாஜி. ஆச்சாரியர்களுடைய பெயர் வந்து பயிர்பூச்செடியர் மாதிரி இருக்கு மாதாஜி. அவ்வளவு ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி. ஆச்சாரியர்களுடைய பெயர்கள் பட்டியல் வந்து பகவத்கீதையில கடைசியில அந்த அறிமுகம் முடிஞ்சு சீட பரம்பரை அப்படிங்கிற பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 32வது ஆச்சாரியாக பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அதை நீங்க வந்து அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்க விட்டு போன பேரை நீங்க வந்து அதுல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்டர்ல வந்து இங்கேருந்து நம்ம வந்து குரு பரம்பரா நம்ம வந்து வழிபடுறோம். ஜெகநாதாஸ் பாபாஜி, பக்தி வினோத் டாக்கூர், கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி, அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி, ஸ்ரீல பிரபுபாதர். அப்புறம் நீங்க தீட்சை வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய தீட்சா குரு. ஸோ இந்த மாதிரி இந்த 5 பேரை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வழிபடுறோம். இதான் வந்து குரு பரம்பரான்னு சொல்றது. ஆல்டர் பார்த்தோம் அப்படின்னாக்க முதல்ல ராதா மாதவர், இல்ல லக்ஷ்மி நாராயணர், இல்ல ராமர் சீதை, யாரோ அந்த பகவானை நம்ம வந்து மேல வைக்கிறோம். அதுக்கப்புறம் பஞ்சதத்வா, நரசிம்மர், அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் குரு பரம்பரா. ஸோ இப்படித்தான் வந்து ஆல்டர் வந்து, அதாவது நம்ம வழிபடுறதுக்குரிய அந்த விதம் வந்து இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம வச்சு வழிபடணும். இதுல முன்ன பின்ன நம்ம வந்து பண்ணக்கூடாது, எப்பவுமே பண்ணக்கூடாது. ஆச்சாரியர்களுக்கு கீழே பகவானை வைக்கக்கூடாது, பகவானுக்கு மேல ஆச்சாரியர்களை வைக்கக்கூடாது. இதெல்லாம் சரியான முறையில கடைபிடிக்கணும். பொதுவா நம்ம வீட்டுல பார்த்தோம் அப்படின்னாக்கா பூஜை ரூம்ல 30 கோடி தேவர்கள்ல ஏதோ ஒரு 10-15 பேர் இருப்பாங்க வீட்டுல நமக்கு.
அப்போ யாரு மேல யாரு கீழெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். திடீர்னு கிருஷ்ணர் வந்து கீழே இருப்பாரு, யாரோ ஒரு தேவர் வந்து மேல இருப்பாரு. சோ அது ஒரே கதம்ப கச்சேரியா இருக்கும். இப்போ நம்ம வந்து பக்தியை பயிற்சி பண்ற நம்ம அந்த தேவர்களை வழிபடணும் நமக்கு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா கூட அவங்கள ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல வைக்க வேண்டியது பகவான் தான். பகவானுக்கு மேல யாரும் கிடையாது. அசமூர்த்துவர், அவருக்கு மேலேயோ அவருக்கு சமமானவர்களோ யாரும் கிடையாது. அதனால பகவான் தான் மேல இருக்கணும். ஜெகநாதர் ஆகட்டும், இல்ல ராதாகிருஷ்ணர் ஆகட்டும், இல்ல கௌரவத்தாய் வச்சு வழிபட்டாலும் சரி, அவங்கதான் மேல இருக்கணும். அப்போ கௌரவத்தாய் கீழே கிருஷ்ணரை வைக்கக்கூடாது, கௌரவத்தாய்க்கு மேலதான் கிருஷ்ணரை வைக்கணும். சோ இதுதான் இந்த முறை. அதாவது நம்ம விக்கிரக வழிபாடு, விக்கிரகம் இல்லாட்டியும் படத்தை வச்சு வழிபட்டாலும் இதுதான் வழிபட வேண்டிய முறை. இந்த முறையில ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல பூஜை அறையில இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் அது வந்து ப்ராப்பரா இருக்கும். இல்லைன்னா முன்ன பின்ன இப்ப சில பேர் வந்து வெங்கடாஜலபதி படம் இருக்கும், அதுக்கு மேல ஏதாவது ஒரு அம்மன் படம் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. பகவான் தான் மேல இருக்கணும். எல்லாருக்கும் மேல பகவான் தான், பகவானுக்கு மேல ஒருத்தரும் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே வந்து மற்ற விஷ்ணு தத்துவங்கள், இப்ப நம்ம சொல்ற மாதிரி நரசிம்மரோ இல்ல வேற யாராவது நம்ம வழிபடுறோம், ஈவன் பாலாஜி கூட கிருஷ்ணருக்கு கீழே தான் வரணும். சோ அப்படி வச்சு அதுக்கப்புறம் பிருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகள், பஞ்சதத்துவா பிருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகள், குரு பரம்பரா, இப்படிதான் வரணும். இதை வச்சு வழிபடுறதுதான் சரியான வழிபாட்டு முறை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நேரமானது ஓடிவிட்டது. உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா, கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. மனவாசகம் கடந்த அப்படின்னா வந்து நம்ம கற்பனை கடந்த மாதிரி ஏதோ ஒரு தமிழ் அவங்க வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்த காண்டவம் அடுத்த புக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசு பண்ணாம தேவகூதி எல்லாம் பேர்னா ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஸோ ப்ரூஃப் ரீடிங் சரியா பண்ணல, அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம் பாகவதம் திரும்ப வந்து சரியான மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்புக்கு தவிர்த்து ஸ்ரீ கிரிதாரி பிரபு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது வரத்துக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் ஆயிடும், இது சரி பண்ணி வரத்துக்கு. பாருங்க, நமக்கு வந்து பிரபுபாதர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு, ஆனா தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு ப்ரூஃப் ரீடிங் பார்த்து அதை சரியான முறையில கொண்டு வர்றதுக்கு இத்தனை காலம் பிடிக்குது. பொதுவா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எதுக்கு அந்த அந்த விஷயத்துல நம்ம எப்படி உதவி செய்யலாம்னு பார்க்கணுமே தவிர என்ன இஸ்கான்ல அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. என்ன ஒரு பக்தர், யாரோ ஒரு பக்தர், இந்த டிரான்ஸ்லேஷன் கூட இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ்ல படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம்ல. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அங்கங்க வந்து இந்த மாதிரியான சில இடங்கள்ல பார்த்தோம்னா அப்படியே இந்த முரணா இருக்கு. மைத்ரேயர் சொன்னதை வந்து விதுரர் சொன்ன மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல தத்துவங்களே வந்து மாறி இருக்கு. அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து பிலாசபிக்கல் டீவியேஷன் மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அதை சரி பண்ணாம படிச்சோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாளைக்கு நம்ம நரசிம்ம வராகதேவருடைய அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். வராகர் எப்படி வரப்போறார் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வராகருடைய அவதாரத்தை நம்ம வந்து சரியான முறையில புரிஞ்சுக்கணும், அவருடைய கருணையை நாமளும் அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நாளைக்கு நாம படிக்க ஆரம்பிக்கலாம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव भक्त की जय। शिला प्रभुपाद की जय। गौर प्रेमानंद हरि बोल। Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Hare Krishna. Mataji. Hare Krishna. Thank you, Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna Mataji. Thank you Mataji. Hare Krishna. Thank Hare you. Krishna Mataji. Thank you Mataji. Hare Krishna. Hare Krishna. Mataji. Namaskaram Mataji. Namaskaram Chitra Mataji. Namaskaram. Namaskaram Mataji. Namaskaram. Okay. Hare Krishna Mataji. Thank you. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. Sri Lakshmi Mataji. Thank you. இன்னைக்கு தான் மாதாஜி வந்திருக்கேன். அப்படிங்களா? L5 மாதாஜி.
சண்டே பாகவதம் கேட்பேன் மாதாஜி உங்களுக்கு. சரி சரி. நான் L5ல இருக்கேன் மாதாஜி. L5னா பக்தி சாஸ்திரி கிளாஸ்ல இருக்கிறேன் மாதாஜி நானு. சரி சரி சரி. கிருஷ்ணா மாதாஜி நடத்துறாங்களே மாதாஜி. சரி சரி சரி, எனக்கு தெரியல. ஓகே. அதுல இருக்கிற மாதாஜி வரும் உங்க இப்ப என்னைக்குதான் பார்த்தேன் மாதாஜி உங்களுக்கு. சரி ஓகே நீங்க இருக்கிறீங்களே எனக்கு இன்னைக்குதான் பார்த்தேன் மாதாஜி. சண்டே கேட்பேன் உங்களை. ஓகே ஓகே. தேங்க்யூ. ஹரே பாடப்பட்டது கிருஷ்ணா. அவரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எந்த ஹரே கொடுத்துறேன். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சம்பூர்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எந்த கொடுத்துறேன்.